வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக அதிமுகவின் செயற்குழுவை கூட்ட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி போன்றவர்கள் தங்களது ஆதரவாளர்களுடன் 1800 நிர்வாகிகளிடம் கையெழுத்து பெற்று 2 பங்கு ஆதரவாளர்களுடன் தற்பொழுது அதிமுகவின் செயற்குழுவை கூட்ட வேண்டும், அதிமுகவின் விதி இப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது எம்ஜிஆர் அவர்களால் என்றும் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தை நாட உள்ளனர். முறைப்படி எடப்பாடியிடம் கோரிக்கை வைத்துவிட்டோம். இன்னும் 2 நாட்களில் அவர் அதற்கான பதில்களை தெரிவிக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுவோம். அதில் ஒருமனதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதி இல்லாதவர் என்பதை அறிவிப்போம். இதற்கு என்ன காரணம், முதலில் எங்கிருந்து பிரச்சனை வந்தது என்பதை வெளிப்படையாக நாம் பேச கடமைப்பட்டுள்ளோம். உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் அதிமுக மீண்டும் இரண்டாக உடைவதில் எந்த ஒரு மனக்கவலையும் அவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மன நிம்மதியுடன் அவர்கள் செயல்பட முடியவில்லை. தற்பொழுது அதிமுகவின் கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சட்டசபை தேர்தல் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. ஆளும் கட்சியாக அதிமுக வந்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் 3வது கட்சியாக தற்பொழுது பதவியில் நாம் இருக்கிறோம். மேலும் தனிப்பெரும்பான்மையும் தாவேகா முழுமை பெறாத காரணத்தினால் கூட்டணியின் ஆதரவோடு தான் தற்பொழுது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் விஜய் அவர்களுக்கு இருந்தது. அப்பொழுது நேரடியாக திமுகவின் கூட்டணிக்கு செல்லாமல் ஆரம்பத்தில் அதிமுகவிற்குத்தான் வந்துள்ளார். பாஜகவை கலட்டிவிட்டு நேரடியாக எங்களுக்கு ஆதரவை தந்தால் 10 அமைச்சர்கள் வரை உங்களுக்கு தருவோம், துணை முதல்வர் பதவியும் கூட எடப்பாடிக்கு கொடுப்பதாக ஆரம்பத்தில் விஜய் தரப்பினர்கள் கூறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நேற்று வந்தவிற்கு நாம் ஆதரவுகளை கொடுத்து அவரை முதல்வராக முன்னிறுத்தினால் எதிர்கால அரசியல் அதிமுகவிற்கு இல்லாமல் போகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட கருத்தால் தான் தற்பொழுது அதிமுக சிதைந்துவிட்டது. ஆனால் இவரது கருத்தை மாஜி அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசியல் என்றால் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். மக்கள் ஒருமனதாக தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முடிவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். அது தனிப்பெரும்பான்மை இல்லை, ஆனால் 108 இடங்கள் வரை வெற்றியடைந்தது விஜய் தான். அப்படி பார்க்கும் பொழுது விஜயை தான் மக்கள் முதல்வராக இந்த 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம் விஜய் அவர்களுக்குத்தான் ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். அதுதான் நீதி. மக்களது தீர்ப்பிற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது சி.வி. சண்முகம் தரப்பினர்களது கோரிக்கையாகவும் இருந்தது. ஆனால் இதற்கு எடப்பாடி உடன்படாமல் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஆசையும் அவருக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் திமுக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக வரவை வேண்டும் என்று ஆசை வார்த்தை கூறியதால் எடப்பாடி அதில் மயங்கிவிட்டார். இது சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் கடுமையான கோபத்தை உருவாக்கியது. எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த துரோகம், ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகம் அனைத்தையும் மறந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வாறு செயல்படுவது சரியல்ல. அவரது ஒட்டுமொத்தமான ஆசை ஏற்றுக்கொள்ள முடியாதவாறு அமைந்துவிட்டது. நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு திமுகவுடன் கைகோர்க்க நினைத்தாரோ அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் மதிப்பதில் இருந்து விலகிவிட்டோம். இதனால்தான் புதுச்சேரியிலிருந்து அவசரமாக சென்னைக்கு நாங்கள் கிளம்பினோம் என்பதையும் சி.வி. சண்முகம் அவர்கள் ஒன்று விடாமல் உண்மைகள் அனைத்தையும் ஆதாரத்துடன் தெரிவித்து விட்டார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையால் தான் கடந்த 11 தேர்தல்களில் நாம் தோல்வியை தழுவினோம். முக்கியமான தலைவர்கள் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, செங்கோட்டையன், பண்ருட்டி ராமச்சந்திரன், JCT பிரபாகரன் போன்ற முக்கியமான தலைவர்களை நாம் இழந்தோம். அவர்கள் பிற கட்சிகளில் இணைந்து அமைச்சர்களாகவும் MLAக்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் நிலைமை படுதோல்வியடைந்து தற்பொழுது மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த சுயநலத்திற்காகவும் அவரது ஈகோவின் காரணமாகவும் ஒருதலைபட்சமான முடிவின் காரணமாகவும் அதிமுக தற்பொழுது தோல்வியை தழுவி சென்றுவிட்டது. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று சி.வி. சண்முகம் தரப்பினர்கள் கூறியுள்ளனர். ஆனால் கட்சியை கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை இரவோடு இரவாக சுமார் 47 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். இது இன்னமும் பூகம்பமாக அதிமுகவில் வெடித்த பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு மனதான முடிவுகளை
செயல்படாமல் மீண்டும் பிளவுகளை உருவாக்கும் விதமாக செயல்பட்டதால் 1800 நிர்வாகிகள் வரை சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நிர்வாகிகளிடம் கையெழுத்திட்டு உடனடியாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அப்படி கூட்டினால் மட்டும்தான் பொதுக்குழு செல்லும். தற்பொழுது நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் இந்த பொதுக்குழுவை கூட்டினால் ஒருமனதாக எடப்பாடி பழனிசாமி தான் தோல்விற்கெல்லாம் காரணம் என்று கூறி அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று வெளியானதால் தான் தற்பொழுது பொதுக்குழுவை கூட்டாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காத்து வருகிறார். ஆனால் இந்த மௌனத்தால் எந்த ஒரு வெற்றியும் பெறப்போவதில்லை. தோல்வியடைந்து விட்டால் 3 விஷயங்களை செய்திருக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களை அழைத்து நான் செய்த தவறுதான், ஆனால் இதை நான் திருத்திக் கொள்கிறேன், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன என்பதை நீங்கள் கூறுங்கள், அதைப்படி நாம் சரி செய்வோம் என்று பேசியிருக்க வேண்டும். இல்லை என்றால் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது என்ன செய்தால் அதிமுக நிலைத்து நிற்கும் என்பதை பற்றியாவது பேசியிருக்க வேண்டும். ஆனால் எதையும் செய்யாமல் தான் மட்டும்தான் எடுக்கக்கூடிய முடிவு சரியானது, மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தோல்வியை தான் சந்திக்கும் என்று நிர்வாகிகளை புறக்கணிப்பதும், அதிமுகவில் ஒருதலை பட்சமாக குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தை அதிகமாக கொண்டு வந்ததும், கிட்டத்தட்ட சாதி சமய மத ஈடுபாடு இல்லாமல் இருந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து விட்டதாக ஆதங்கமும் தற்பொழுது சி.வி. சண்முகம் தரப்பினர்களுக்கு வந்துவிட்டது. இதனால்தான் உடனடியாக அவசரமாக அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தேவையில்லை என்ற உடனடியான அறிவிப்புகளையும் வேலுமணி அவர்கள் கூறி வருகிறார். ஒருவேளை அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம் என்று ஒருமனதாக முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவிகள் பறிக்கப்படுமா என்பதும் சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி தற்பொழுது எதிரிகள் தான் அதிகமாக மாறிவிட்டார்கள். அவரது முடிவுகள் அனைத்தும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மூத்த நிர்வாகிகள் முதல் தற்பொழுது அடிப்படை உறுப்பினர்கள் வரை எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபமாகத்தான் இருக்கிறார்கள். இன்று கூட அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செம்மலை அவர்கள் தனக்கு ஒட்டுமொத்த பதவிகளும் வேண்டாம், அதிமுகவில் இருக்கக்கூடிய சூழல்கள் சரியில்லை, நான் எவ்வளவோ பேசிவிட்டேன், இரு தரப்பினர்களும் ஒருமனதான முடிவுகளை எடுக்க தவறிவிட்டார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையில் அதிமுகவில் பயணிப்பதில் எனக்கு விருப்பமில்லை என்று கூறி செம்மலை அவர்கள் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை அதிமுகவின் தலைமைக்கு கொடுத்துவிட்டார். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தமிழ்நாட்டில் ஓரம் கட்டப்படும் என்ற சூழல் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவே சரியானதா, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிக்கான முடிவுகளா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கினால் தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.